पूर्वं हन्त विमोचितौ च पितरौ कंसेन विद्राविताः चानीताश्च जनास्तथा नृपतयो मुक्ता जरासन्दतः कन्या कृष्ण विमोचिताश्च नरकात् संरक्षिता पाण्डवाः சாபத்பந்துமநாதரக்ஷகமஹம் ஜானாமி பக்தப்ரியம். முதல் சிறைச்சாலையில் கஷ்டப்படும் பெற்றோர்களை விடுவித்து காப்பாற்றினான். கம்சனால் விரட்டப்பட்டு குரு, பாஞ்சால, கேகய தேசங்களில் ஓடி அகதிகளாய் கஷ்டப்படும் 5 லட்சம் யாதவ குடும்பங்களை வரவழைத்து வீடு, மாடு, நிலம், நீர் கொடுத்து வாழ வைத்தான். ஜராசந்தன் சிறையில் வைத்திருந்த 24,000 ராஜகுமாரர்களையும் விடுவித்து அவர் தேசத்தில் உள்ள அவர் ராஜ்யத்தையும் தந்து அவர் குடும்பங்களில் கூட்டி வைத்து வாழ வைத்தான். நரகாசுரன் சிறைப்படுத்தி இருந்த 16,000 ராஜகுமாரிகளை விடுவித்து அவர்களை தானே ஏற்றுக்கொண்டு காப்பாற்றினான். பஞ்ச பாண்டவர்கள் படும் பாட்டை பார்த்து அவர்களுக்கு துணைவனாக இருந்து காப்பாற்றினான். இவ்வாறு ஆபத் பந்துவும் தீன தயாளனும் பக்த பிரியனும் நமது கண்ணன் அல்லவா? பார்த்தஸ்யாபி சுபத்ரயைவ கடயன் கல்யாணமத்யத்புதம் பிரத்யும்னஸ்ய ச மாயைவ முஷயா தேவ்யா நிருத்தஸ்ய ச சாம்பம் லக்ஷ்மணயா நியோஜ்ய பகவன் சங்கல்ப மாத்ரேண ஹி த்வம் தத்ராபி குடும்ப கார்ய விஷயே சங்கல்பஹீனோப்யசி. சகோதரியான சுபத்ராவை அர்ஜுனனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கண்ணனின் சங்கல்பம். இதில் பலராமர் குறுக்கு இடுகிறார். துரியோதனனுக்கு சுபத்ராவை தர வேண்டும் என்று அவர் எண்ணம். மூத்தவரை மீறக்கூடாது. தந்திரமாக அர்ஜுனனை சந்நியாசி போல் வரவழைத்து பலராமரே அறியாமல் ஆகத்துக்கு அழைத்து பூஜை செய்ய கடைசியில் அந்த கபட சந்நியாசியே சுபத்ராவை கிளப்பிக்கொண்டு போகச் செய்து தான் ஏதும் பட்டுக்கொள்ளாமல் இருப்பது போல் இருந்து தனது சங்கல்பப்படியே கல்யாணத்தை நடத்திய சாதுர்யம். பிள்ளையான பிரத்யும்னனுக்கு மாயாவதியை திருமணம் செய்ததும், பேரனான அனிருத்தனுக்கு பானாசுரனின் பெண்ணான உஷாவை மணம் செய்து வைத்ததும், சாம்பனுக்கு துரியோதனனின் மகளான லக்ஷ்மணாவை முடித்து வைத்ததும், இப்படி தனது கடமை தவறாது அவர் விருப்பப்படியே குடும்ப நிர்வாகத்தை நடத்திய போதிலும் பற்றற்றவனாய், ஆனால் யாரிடமும் பிரியம் உள்ளவனாய் இருப்பது கண்ணனின் குடும்ப நிர்வாகம். பிரம்மாணஞ்ச விமோகயன் யுதிததா ருத்ரஞ்ச வித்ராவயன் வைகுண்டேபி ச சுந்தரேண வபுஷா விஷ்ணுஞ்ச விஸ்மாபயன் கர்வஞ்சாபி சசீபதே பிரசமயன் வன்ஹி பிபன் லீலயா ஸ்வாதந்த்ரேண யமம் ததா நியமயன் சர்வோத்தமோசி பிரபோ. பிரம்மாவை மோகிக்கச் செய்தான். பானாசுர யுத்தத்தில் விநாயகர் முருகனுடன் ருத்ரனையும் ஓடச் செய்தான். குழந்தைகளை மீட்கச் சென்று வைகுண்டபதியையும் தன் அழகால் மயக்கச் செய்தான். இந்திரனின் கர்வத்தை கோவர்தன லீலையில் அடக்கினான். அக்னி, யமன், வருணன் முதலிய எல்லா தேவர்களையும் சமயம் வரும்போது அடக்கினான். இதனால் ஸ்ரீ கிருஷ்ணனே சர்வோத்தமன் என்று விளங்குகிறது. சங்கச்சன்னமராவதீம் ததயிதோ வைகுண்டமேவ ஸ்வயம் கைலாசம் த்வத வாருணீம் யமபுரீம் பாதாளமேவ பிரபோ ஸ்வச்சந்தம் விஹரன் சமர்ச்சித பதஹ
तत्रत्य देवै सदा सर्वव्यापकतां निरूपयसि च श्रीद्वारवत्यां वसन्. அமராவதி என்ற தேவலோகம் போய் பாரிஜாத மரத்தை கொண்டு வந்தான். வைகுண்டம் போய் வைதீக பிராமணனின் பிள்ளைகளை மீட்டு வந்தான். கைலாசம் போய் சிவனாலும் கொண்டாடப்பட்டான். வருணலோகம் போய் நந்தகோபனை மீட்டு வந்தான். யமலோகம் போய் குருபுத்திரனை மீட்டு வந்தான். பாதாளம் போய் பலி சக்கரவர்த்திக்கு தரிசனம் தந்து தனக்கு மூத்தவர்களான 6 பிள்ளைகளையும் மீட்டு வந்தான். துவாரகையில் வாசம், ஆனால் உலகம் பூரா அலைச்சல், அதனால் அவனே சர்வ வியாபகன். பாஞ்சால்யா பரிதேவன ஸ்ரவணதோ தூரஸ்திதோபி பிரபோ சர்வஜ்ஞோசி விசித்திர வஸ்திரகடனா त्वं सर्वशक्तोऽसि च भुक्त्वा शाकमतो तपस्वि निकरं तृप्तं विदाय स्वयं सर्वात्मासि हरे महेश्वरनुतः सर्वेश्वरो राजसे. பாஞ்சாலி சபையில் கோவிந்தா என்று கூவியதும் துவாரகையில் இருந்த கண்ணன் காதில் எப்படி கேட்டது? உடனே அளவு கடந்த வஸ்திரத்தை சங்கல்ப மாத்திரத்தினாலேயே தந்த மானத்தை காப்பாற்றியது எவ்விதம்? தான் ஒருவன் ஒரு கீரையை சாப்பிட்டு துர்வாசர் முதலிய 14,000 ரிஷிகள் வயிறு நிரம்பும்படி செய்தது எப்படி? மகேஸ்வரனே சேவிக்கும்படி இருந்தது எப்படி? இதனால் ஸ்ரீ கிருஷ்ணன் மனுஷ்யாவதாரத்தில் இருந்தபடி சர்வஜனாய் சர்வசக்தனாய் சர்வாந்தர்யாமியாய் இருக்கிறான் என்று தெரிகிறது. ஸ்ரீ கிருஷ்ணனே ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரன். யுத்தேனைவ கலிம் நிஹ்ருத்ய சஹசா தர்மம் பிரதிஷ்டாபயன் ஹத்வா ம்லேச்ச பலம் ததைவ நரகம் சார்த்தம் ஹி சம்பாதயன் புஞ்சன் வியஷ்டசஹஸ்ரயோஷிததிபஹ காமான் விமுக்தः சதா மோக்ஷோபாயமதோத்தவாய நிகதன் சர்வார்த்ததோசி பிரபோ. பாரத போரினால் கலியாகிய துரியோதனனை அடக்கி யுதிஷ்டிரன் ஆகிய தர்மபுத்திரனை நிலைநாட்டி தர்மத்தின் பலனை தந்தார். நரகாசுரனை வதம் செய்து இந்திரனின் உடைய மணிபர்வதம், ஸ்வேதசந்திரம், பாரிஜாதம் எல்லாவற்றையும் இந்திரனுக்கே மீட்டு தந்தார். நரகாசுரனின் நிதி கோஷத்தில் இருந்து ஏராளமான நிதிகளை கருடன் மேல் ஏற்றி துவாரகைக்கு கொண்டு குவித்தார். 16,108 பட்ட மகிஷிகளுடன் கூடி விளையாடி காமசுகத்தை தந்தார். எப்போதும் நித்திய முக்தனாகவே இருக்கும் பகவான் உத்தவனுக்கு ஞானோபதேசம் செய்து மோட்சத்தையும் தந்தார். ஜானே பிரம்ம சிவாதி தேவ மஹிதம் சைஸ்வர்யமேவம் ஹரே व्यासाद्यैरपि कीर्तितं तव यशो धर्मं गृहस्थोचितं दृष्टं भीष्मसु नारदादिबिरलं वक्षस्थलस्तां श्रियं वैराग्यं निजवैभवेऽपि भगवन् மோக்ஷ பிரதத்வம் த்விஷாம். பிரம்மா, சிவன் முதலிய ஈஸ்வரர்களை கூட அடக்கும் ஐஸ்வர்யம் கிருஷ்ணனிடமே காணப்படுவதாலும் வியாசரால் பாகவதம் முதலிய சகல புராணங்களிலும் கிருஷ்ணனின் கீர்த்தியே ஆதியோடந்தம் பேசப்படுவதாலும் நாரதரால் ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்ரீ கிருஷ்ணனின் கிரகஸ்த தர்மம் பார்க்கப்பட்டதாலும் ஸ்ரீதேவியே வக்ஷஸ்தலத்தை விட்டு பிரியாமல் இருந்த போதிலும் இவ்வளவு வைபவம் இருந்தும் கூட அதில் பற்றற்று இருப்பதாலும் பூதனை முதலியவர்களுக்கு கூட மோட்சத்தை கொடுப்பதாலும் பகவத் சப்தத்தின் 6 அர்த்தமும் கிருஷ்ணனிடமே பொருந்துவதால் ஸ்ரீ கிருஷ்ணனே பகவான்.